ஓம் சாந்தி. தீதி மோகினியினூடாக புது வருடத்துக்காக பாப் தாதாவால் கொடுக்கப்பட்ட போக் செய்தி. இந்த செய்தி நாங்கள் இந்த வருடத்திலே என்ன முயற்சிகளை செய்ய வேண்டும், அந்த விடயங்களிலே மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. தீதி மோகினியினூடான போக் செய்தி டிசம்பர் 19, 24/2025 ஆண்டுக்கான சமிச்சைகள். பாபாவின் நினைவுடன் நான் பாபாவுக்கு போக் படைக்கும் போது அனைவரது நினைவையும் எடுத்து சென்றேன். பாபா மிக அன்பான சக்தி மிக்க திருஷ்டியுடன் எங்களை வரவேற்றார். ஒன்று கூடலை பார்த்தார். அவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திருஷ்டியை கொடுத்தார். அவரின் திருஷ்டியின் ஊடாக பாபா பலவற்றையும் கூறினார். அவர் எங்களுடன் பேசினார். அது ஒரே நேரத்தில் பல வகையான வெவ்வேறு உரையாடல்கள் இடம்பெற்றது போன்றிருந்தது. நான் கூறினேன், பாபா, நான் உங்களுக்கு போக் எடுத்து வந்திருக்கிறேன். பாபாவும் மிகுந்த அன்புடன் போக்கை ஏற்றுக்கொண்டார். நான் கூறினேன், பாபா, புது வருடம் ஆரம்பமாகிறது. பல குழந்தைகள் தாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமென்றும் தமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டுமென்றும் ஒட்டுமொத்தமாக சேவைக்காக இலக்கு என்னவாக இருக்க வேண்டுமென்றும் உண்மையிலேயே அறிய ஆவலாக இருக்கிறார்கள். பாபா கூறினார், தற்காலிகமாக அல்லாது ஆனால் சதா ஓகே ஆக இருக்க வேண்டும். இதனையிட்டு குழந்தைகள் நல்ல முயற்சியை செய்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு பாடத்திலும் சக்தியுடன் நல்ல சமநிலையை பேண வேண்டியது அவசியமாகும். உதாரணமாக ஞான சக்தி, யோக சக்தி, தாரணை சக்தி, சேவை சக்தி இவையே தூண்கள். இவை சமநிலையில் இருக்க வேண்டும். உறுதியாகவும் அசைக்க முடியாததாகவும் இருக்க வேண்டும். அதன் பின்னர் பாபா கூறினார், உங்களை சுற்றி ஒரு கோட்டை அமைக்கப்பட வேண்டும். அந்த கோட்டையானது மரியாதை கோட்பாடுகள், நியமங்கள், பிராமண கொள்கைகள் அதனுடன் ஆனதாக இருக்க வேண்டும். அந்த கோட்டையுடன் சதா ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தையும் பின்பற்ற வேண்டும். இந்த மூன்றும் மரியாதைகள், நியமங்கள், ஸ்ரீமத் இவை நீங்கள் சம்பூரணமும் முழுமையும் அடைவதற்கான முயற்சியின் போது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு உங்களுக்கு உதவும். பாபா கூறினார், பாபாவின் பணி எதுவோ அதுவே உங்கள் பணியுமாகும். ஸ்தாபனையும் பராமரிப்பும் பாபாவின் பணியாகும். விநாசம் தானாகவே இடம்பெறும். ஸ்தாபனைக்கு சுய பராமரிப்பு அவசிய தேவையாகும். அதை மரியாதை, நியமனங்கள், ஸ்ரீமத் என்ற கோடும் ஆகும். ஸ்ரீமத் என்ற கோட்டை என்றுமே தாண்டாதீர்கள். ஏனெனில் அகம்புறம் என்ற இரு பக்கங்களுக்குமே அழுத்தம் கொடுக்கப்படும். முகம் கொடுக்க முடியாமல் சிலர் தம்மால் கோட்பாடுகளை தொடர்ந்தும் கடைப்பிடிக்க முடியாதுள்ளது என்று கூறி கைவிடக்கூடும். அத்தகைய இக்கட்டான சூழ்நிலையின் போது கோட்பாடுகள் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாகும். இதுவே பாபாவின் உதவியை பெறுவதற்கான வழியாகும். பிராமண குடும்பத்தின் பராமரிப்பும் அவசியம். கற்பதை வலியுறுத்துவதே பிராமண குடும்பத்துக்கான பராமரிப்பு. பாபாவின் கற்பித்தல்கள் எமக்கான பாதுகாப்பும் ஆகும். மற்றும் தொடர்பிலும் உறவுமுறையிலும் உள்ளவர்களுக்கான பராமரிப்பு. இது மிகவும் கவனமாக விருத்தி செய்யப்பட வேண்டும். அத்தகைய ஆத்மாக்களுக்கு பல்வேறுபட்ட முறைகளினூடாக பராமரிப்பை வழங்க வேண்டும். ஆனால் சிறு சிறு குழுக்களுக்கு வழங்கப்படும் போது தாக்கம் அதிகளவாக இருக்கும் என்பதனால் அதிலே விசேஷ கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம். உலக பராமரிப்பு. சர்வதேச ரீதியிலே உலகில் உள்ள வேறு சமூகத்தினரை அடையும் வகையான வழிமுறைகளை பயன்படுத்துதல். முழு உலகுக்கும் பாபாவின் செய்தி சென்றடைய வேண்டியதும் அவசியமாகும். ஏதாவது வகையில் பொதுஜன மக்களுக்கு மீடியா மூலம் நாம் இதனை செய்ய வேண்டும். அதாவது வெகுஜன ஊடகத்தின் மூலமாக இதனை செய்ய முடியும். சமூகத்தில் உள்ள கற்றவர்கள், கற்காதவர்கள் என அனைவரையுமே சென்றடைவதற்கான வழிமுறைகளை பற்றி சிந்திக்க வேண்டும். முழு உலகக்குமே பாபாவின் செய்தி சென்றடைவதற்கான நேரம் இதுவாகும். வருகின்ற 2025 ஆண்டு குழந்தைகள் இதனை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி சிந்தித்து திட்டமிடலும் வேண்டும். பாபா தொடர்ந்து எங்களுக்கு வழிகாட்டுவார். எண்ணிக்கையின் அடிப்படையில் சேவை அதிகரிக்க வேண்டும். வருகின்ற ஆத்மாக்களாகவோ புதிய ஆத்மாக்களாகவோ பொதுமக்களாகவோ அவர்கள் இருக்கலாம். நாடகம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு சேவைக்கான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே இந்த வருடம் நாங்கள் பெரிதாகவும் எல்லையற்ற வகையிலும் சிந்திக்க வேண்டும். நேரம் மாறுகிறது என்றும்
எங்களால் எவ்வளவு அதிகமாக இப்பொழுது செய்ய முடியுமோ அதனை 2025 செய்யுமாறும் பாபா குறிப்பிட்டார். அதன் பின்னர் ஒருவருக்கு முன்பே நினைவையும் கொடுத்தார். ஓம் சாந்தி. மோகினி தீதி.